Taste the Daily. நம்முடைய தங்க தலைவர் கலைஞரை பற்றியவர்கள் எங்கே பர்வீன் சுல்தானா அற்புதமாக சொன்னார். ஒரு நாள் கலைஞரோட உட்கார்ந்துருந்தேன். தலைவர் கலைஞர் பார்த்து கேட்டார், என்னையா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம், நான் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை சாமி கும்பிட்டு வந்தேன்னா என்ன நெத்தியில் பார்த்தா நாமம் போட்டுன்னு வந்தேன். அந்த புரட்டாசி மாதம் நாமம் போட்டுன்னு தான் வருவேன். என்னையா பெரிய நாமம் போட்டிருக்கோம். ஆமாண்ணா இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்ததுன்னா 3வது சனிக்கிழமை, அதனால தான் நான் போட்டுன்னு வந்தேன் அப்படின்னு என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டேன். 3வது சனிக்கிழமை ஒன்றும் இல்லைண்ணே, நல்லா குளிச்சுட்டு 12 மணிக்கு நல்ல வெயிலில் வெளியே நின்று பாட்டு பாடினேன். நான் பாட்டு பாடியான்னாரு. நான் சொன்ன உடனே ஓம் பூர்ணனே 16 திங்கள் சேரும் பொருந்திய அருக்கன் 18 சேரும் காரணனே கருவுகில் பெருமையை சேரும் வாரணி அச்சாக்காரும் கலந்து வாழும் வாரணனே ரகுரவமா கடலில் அன்பிலும் இப்படி இந்த பாட்டை அப்படியே சொல்லின்னு இருந்தேன். பெருமாள் வந்தாரா ஏன்னா வரலண்ணா அப்படின்னு. தலைவர் சொன்னார், ஐயோ எனக்கு கூட ஒரு பெரிய மனக்குறையா அப்படின்னார். 5 முறை முதலமைச்சராக 2 கோடி பக்கங்கள் தன் கைகளில் எழுதிய தலைவராக 6 பிரதமரை உருவாக்கிய தலைவன், 5 ஜனாதிபதிகளை உருவாக்கிய தலைவன், 2 கோடி தொண்டர்களை மாவடு தின்னாமல் மசக்கை இல்லாமல் பெற்றெடுத்த அற்புத தலைவன் கலைஞர் அவர்கள் சொன்னாரு. எனக்கு ஒன்றே ஒன்று தான் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து அது இப்போ நான் பேசினேன் சொன்னார், நான் சந்திக்க நினச்சி சந்திக்க முடியாத போனேன் எனக்கு ஒருத்தர் தான்யா என் வாழ்க்கையில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாரை சொல்கிறீங்கண்ணே அப்படின்னேன். காந்தியடிகளை சொல்கிறீங்களா என்ன இல்லைன்னார். பில் கிளேட்டை சொல்கிறீங்களா என்ன இல்லைன்னார். ஆபிரகாம் லிங்கனை சொல்கிறீங்களா இல்லை கேட்டேன் இல்லைன்னாரு. கென்னடியை சொல்கிறீங்களா என்ன கேட்டேன் இல்லைன்னாரு. அவர் எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொன்னார். நான் தலைவர் கேட்டேன், என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாரை சந்திக்க நினச்சி சந்திக்க முடியாத போனது அப்படின்னாரு. இல்லையா இந்த கடவுள் தான் யான்னாரு. நான் சொன்னேன், என்னடா கடவுளா? ஆமாய்யா, எல்லாரும் சொல்கிறாங்க இருக்குதுன்றாங்க இல்லைன்றாங்க, அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம், இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் சரியாக 8:30 கூட்டத்தை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு ஊருக்கு போகணும். 10 மணிக்கு நான் ட்ரெயினை பிடிக்கணும். நான் சேகர் பாபுகிட்டே சொன்னேன், பாபு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறேன்பா அப்படின்னு சொன்னேன். உங்களையெல்லாம் சந்திக்கிற ஒரு பெரும் பேற்றினை பெற்றிருக்கிறேன். நான் அடிக்கடி உங்களோடு உறவாடுகிறவன், உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கிறவன். அன்பு சொந்தங்களாய், வரலாற்று தங்கங்களாய், சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களாய், காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளாய், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவான வணக்கங்கள். இங்கே பெருமக்கள் எல்லாம் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். பவள விழா இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் பேரியக்கம்தான் 1885 தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து 1937 இந்த இயக்கத்திற்கு பச்சை கொடி ஏற்றிய திராவிட இயக்கத்திற்கும் வரலாறு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நெருங்கி இருக்கிறது. அறிஞர் அண்ணா 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள். நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நூற்றாண்டில் இந்த பவள விழா ஆண்டில் ஒரு முதல்வராக இருந்து முத்தான திட்டங்களை தந்து நம்மை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தொகுதியிலே நின்று பேசுவது என்பதே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஒரு 2-3 மணித்துளிகளில் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும், யாரும் கவலைப்படாதீங்க, ரொம்ப நேரமாயிடுச்சு. பெருமக்களே, ஒரு அற்புதமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பர்வீன் சுல்தானா சொன்னதைப் போல இடுப்பிலே இருக்கிற வேட்டி தோளுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான். அவர் இல்லைன்னா நம்ம பெண்கள் வெளியே வந்திருக்க முடியாது, ஜாக்கெட் போட முடியாது. திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்கத்தால் தான். நாம் இன்னைக்கு படிக்கிறோம்னு சொன்னோம்னா சமஸ்கிருதம் படித்தால்தான் பள்ளிக்கே செல்ல முடியும் என்கிற உணர்வு இருந்தது. அதையெல்லாம் தூளாக்கி சாதாரண கிராமத்திலே இருக்கிற ஏர் ஓட்டுவரும் கூட பள்ளி கல்லூரிக்கு செல்லலாம், மருத்துவராகலாம், டாக்டர் ஆகலாம் என்று கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். உலக வரலாற்றில் எந்த இயக்கத்திற்கும் இப்படிப்பட்ட இது கிடையாது. உலகத்தில் 7 அதிசயங்கள் இருப்பதாக, 8 அதிசயங்கள் 7 அதிசயங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த 7 அதிசயங்களும் ஒவ்வொன்றும் கட்டிடங்களை பற்றியதாகத்தான் இருக்கும். பாபிலோனியாவில் இருக்கிற தொங்கும் தோட்டம், இங்கே ஒன்றொன்றை ஒரு கட்டிடங்களை பற்றி தான் சொல்லுவோம். உலகத்திலே ஒரே ஒரு அதிசயம் இருக்கிறது, அது 8வது அதிசயம். நம்முடைய தளபதி அவர்கள் தான் 8வது அதிசயம்.
தளபதியோடு சுற்றுப்பயணம். போன உடனே போயினே இருந்தேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை தலைவர் வண்டியில் போயின்னு இருந்தேன். அந்த குழந்தைக்கு நின்றுது, கையை காட்டுச்சு. தலைவர் தான் வண்டியில் போனார்னா யார் கையை காட்டினாலும் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் ஒரு ரோட்டில் போனால் மக்களை பார்த்து கொண்டே செல்லுகிற ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான். அப்போ வண்டி காட்டு, அந்த 5 வயசு குழந்தை, அந்த 5 வயசு குழந்தை பார்த்து வந்து கை காட்டினோடனே போய் வண்டி நிறுத்த சொன்னார். வண்டியை விட்டு கீழே இறங்கி நேராக போயிட்டார். என்னம்மா வேணும்னு கேட்டேன். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அந்த குழந்தை சொல்லிச்சு. என்னன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டார், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம், எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்களே அதுக்கு நன்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னுச்சு. அது மட்டும் இல்லையா, இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா காலையில் சாப்பாடெலாம் கிடையாது, ஸ்கூலுக்கு வெறும் வயிற்றோடு தான் போவேன், காலையில் சாப்பாடு போட்டிங்களே அதுக்கு தான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன்னு சொல்லிச்சு. அப்புறம் நாம் சொன்னோம், ரொம்ப பரவாயில்லம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு தலைவர் சொன்னார். அதுக்கு அடுத்தது தலைவருக்கு குழந்தை சொல்லிச்சு, ஐயா எனக்கு 5 வயசு ஆகுது, எனக்கு இன்னும் ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும், இந்த 12 வருஷத்துக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும், உங்களுக்கு நான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தை. ஒரு சாதாரண குழந்தை, அது யாரும் சொல்லி கொடுத்து வரல, மற்றவர்களை பார்த்து சொல்லவில்லை. அந்த குழந்தை தன்னுடைய இதயத்திலே இருந்து பீறிட்டு வருகிற அந்த காலை சிற்றுண்டி உலகத்தில் யாருமே சொல்ல முடியாதம்மா, யாரால பண்ண முடியும். நாங்களாம் கல்லூரி பள்ளியில் படிக்கிற பொழுது கிராமத்தில் காலையில் சாப்பிட்டதே கிடையாதம்மா, வெறும் வயிற்றோடு நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம். காலையில் சாப்பாடே கிடையாது. எங்கள் அப்பா காலையில் ஏர் ஓட்டு போயிடுவார், எங்கள் அம்மா களை வெட்ட போயிடுவாங்க, சாப்பாடே கிடையாது. இதையெல்லாம் பார்த்து பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தனின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழு விருக்கி ஒரு தாயை போல நம்முடைய தத்துவ தலைவர் தளபதி அவர்கள் காரை சிற்றுண்டி தந்திருக்கிறார்கள். என்ன எப்படி நினைச்சு பார்க்க முடியலையே, எப்படி இவர்களால் சிந்திக்க முடிகிறது என்று தான் எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவனுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தங்க தலைவர் தலைவர் கலைஞரை பற்றியவர்கள் இங்கே பர்வீன் சுல்தான் அற்புதமாக சொன்னார். ஒரு நாள் கலைஞரோட உட்கார்ந்துருந்தேன். தலைவர் கலைஞர் பார்த்து கேட்டார், என்னையா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைன்னா இன்றைக்கி இது புரட்டாசி மாதம், நான் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை சாமி கும்பிட்டு வந்தேன்னா என்ன நெத்தியில் பார்த்தா நாமம் போட்டுன்னு வந்தேன். அந்த புரட்டாசி மாதம் நாமம் போட்டுன்னு தான் வருவேன். என்னையா பெரிய நாமம் போட்டிருக்கேன். ஆமாண்ணா இன்றைக்கி பெருமாளுக்கு உகந்ததுண்ணே 3வது சனிக்கிழமைண்ணே, அதனால தான் நான் போட்டுன்னு வந்தேன் அப்படின்னு என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டேன். 3வது சனிக்கிழமை ஒன்றும் இல்லைண்ணே, நல்லா குடிச்சிட்டு 12 மணிக்கு நல்ல வெயிலில் வெளியே நின்று பாட்டு பாடினேன். நான் பாட்டு பாடியான்னாரு. நான் சொன்ன உடனே ஓம் பூர்ணனே 16 திங்கள் சேரும் பொருந்தி அறுக்கன் 18 சேரும் காரணனே கருவகில் பெருமையை சேரும் வாரணி அச்சாக்காரம் கலந்து வாழும் வாரணி ரகுரவமா கடலில் அன்பிலும் இப்படி இந்த பாட்டை அப்படியே சொல்லின்னு இருந்தேன். பெருமாள் வந்தாரா ஏன்னா வரலண்ணா அப்படின்னு. தலைவர் சொன்னார், ஐயோ எனக்கு கூட ஒரு பெரிய மனக்குறையா அப்படின்னார். 5 முறை முதலமைச்சராக 2 கோடி பக்கங்கள் தன் கைகளில் எழுதிய தலைவராக 6 பிரதமரை உருவாக்கிய தலைவன், 5 ஜனாதிபதிகளை உருவாக்கிய தலைவன், 2 கோடி தொண்டர்களை மாவடு தின்னாமல் மசக்கை இல்லாமல் பெற்றெடுத்த அற்புத தலைவன் கலைஞர் அவர்கள் சொன்னாரு, எனக்கு ஒன்றே ஒன்று தான் என்னென்ன அப்படின்னா, நான் அது என்ன பண்ண பேசினீங்க சொன்னார், நான் சந்திக்க நினச்சி சந்திக்க முடியாத போனேன், எனக்கு ஒருத்தர் தான்யா என் வாழ்க்கையில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாரை சொல்கிறீங்கண்ணே அப்படின்னேன். காந்தியடிகளை சொல்கிறீங்களா என்ன இல்லைன்னார். கிளேட்டை சொல்கிறீங்களா என்ன இல்லைன்னார். ஆபிரகாம் லிங்கனை சொல்கிறீங்களா இல்லை கேட்டேன் இல்லைன்னாரு. கென்னடியை சொல்கிறீங்களா என்ன கேட்டேன் இல்லைன்னாரு. அவர் எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொன்னார். நான் தலைவர் கேட்டேன், என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாரை சந்திக்க நினச்சி சந்திக்க முடியாத போனது அப்படின்னாரு. இல்லையா இந்த கடவுள் தான் யான்னாரு. நான் சொன்னேன், என்னண்ணா கடவுளா? ஆமாய்யா, எல்லாரும் சொல்கிறாங்க இருக்குதுன்றாங்க இல்லைன்றாங்க, அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம், இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. எப்படிப்பட்ட தலைவன் பாருங்க, எப்படிப்பட்ட சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்திய ஒரு மாபெரும் தலைவன். உலக வரலாற்றில் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத உழைப்பு 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 என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுதும்
இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, நமக்காக ஓயாமல் உழைத்த உத்தம தலைவருடைய நூற்றாண்டு விழாவிலே இந்த நிகழ்ச்சியை என்னுடைய அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பழனியிலே இருக்கும் கந்தப்பழம், நீ பார்வையிலே கொடுக்கும் தங்கப்படம், உனக்கான மனக்கோயில் கொஞ்சம் இல்லை, அந்த உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் ஒரு விழா நடத்தினான். நான் விழா நடத்துறதுல நான் தான் மாஸ்டர். தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்தாருன்னா விழா நடத்தணும்னா ஜெகத்தை கூப்பிடியா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சேகர் பாபு ஒரு விழா நடத்தினா மதுரையில். அந்த விழா உலகத்தில் யாராலும் நடத்தவே முடியாது. ஒரு அரசாங்கம் நடத்தவில்லை. ஒரு தனி மனிதனாக இருந்த சேகர் பாபு முருகனுக்கு ஒரு மாபெரும். எனக்கு ரொம்ப அதை விட மகிழ்ச்சி, மலேசியாவிலேருந்து என்னுடைய அருமை நண்பர் நடராஜன் அவர்கள் வந்தாங்க. அங்கே மலேசியாவில் உலகத்திலே பெரிய முருகர் கோயில் எங்கன்னா மலேசியாவில் தான். அவன் தான் என்னுடைய நண்பர், குடும்ப நண்பர். அவர் இந்த விழாவுக்கு வந்தார். அவர் சொன்னார், நான் உலகம் முழுவதும் சுற்றிக்கணும், கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், கிட்டத்தட்ட 60 நாடுகளிலே நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே இந்த முருகர் மாநாட்டில் எங்களை கவனித்த மாதிரி ஒவ்வொருவரையும் வெளிநாட்டிலே இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன நம்மளால் நினச்சியே பார்க்க முடியும். எப்படி இப்படிலாம் இவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல் தொண்டனை நமக்கெல்லாம் தந்துவிட்டு தந்துக்கிறார் தலைவர் அவர்கள். அவர்களை பற்றி, அந்த தொகுதியை பற்றி, அவருடைய வரலாற்றை பற்றி இங்கே பெருமக்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல தலைவர் அவர்களையெல்லாம் பல்வேறு வகையான நல்ல திட்டங்களை எல்லாம் செய்துவிட்டு தந்திருக்கிறார்கள். நீங்களாம் இலக்கியத்தில் பார்த்துருப்போம், ஏர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இதான் நம்ம பார்த்துருக்குறோம். வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. நான் படிக்கிற போது எங்கள் கல்லூரியும் சரி, எங்கள் பேராசிரியரும் சரி, பர்வீன் சுல்தான் ஆகட்டும் சரி, அப்படி இல்லை. தலைவர் கலைஞர் மட்டும்தான் உலகத்திலே ஏர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் மட்டுமல்ல, சங்கத்தமிழ், காப்பியத்தமிழ், குரலோவியத்தமிழ், வீரத்தமிழ், விவேகத்தமிழ், காதல் தமிழ், கற்பனை தமிழ், இப்படி மேடை தமிழ், மாநாட்டு தமிழ், விவாத தமிழ், வாக்குவாத தமிழ், இப்படி பல்வேறு வகையான தமிழை நமக்கெல்லாம் அள்ளிவிட்டு சென்ற. அது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் வாழ்நாள் முழுதும் சிரிப்பு தமிழை தந்த அந்த தங்க தலைவன் நமக்கெல்லாம் அழுகை தமிழை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த தலைவனுடைய மறைவை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இன்றைக்கும் அந்த தலைவருடைய நினைவிடத்தை ஒரு தொண்டனை போல் நம்முடைய சேகர் பாபு இன்றைக்கும் அந்த மலர் தூவி அந்த தலைவனை ஒரு தெய்வமாக, தன்னுடைய குடும்ப தலைவனாக, தன்னுடைய தாயாக, தந்தையாக இன்றைக்கும் பாவித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சேகர் பாபு அவர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நான் நிறைய பேசணும் தான் வந்தேன், நேரம் ஆகிப்போச்சு, மணி 9:30 ஆகிப்போச்சு. ஆகவே என்னுடைய அருமை சகோதரர்களே, ஒரு அற்புதமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்கத் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளில் பல்வேறு வகையான சாதனைகள் உலகத்திலே இருக்கிறவர்களெல்லாம். பிடல் காஸ்ட்ரோ சொல்லுவான், நான் என்ன நினைக்கிறேன் என்று தான் என்னுடைய நாட்டை பற்றியும் என்னுடைய தேசத்தை பற்றி நினைப்பேன் என்று சொல்லுவான். அதே போன்று தான் நம்முடைய தங்கத் தலைவர் தளபதி அவர்கள் அமெரிக்காவிலே இருக்கிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்தில் எந்த முதலமைச்சரும் சொல்லலை. சொன்னார் தளபதி, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பல்வேறு வகையான தொழிற்சாலை கொண்டு வர இருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம் அல்ல, உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலமாக ஆக்குவதற்காகத்தான் நான் ஓடோடி வந்திருக்கிறேன். அவருடைய சிந்தனை விரிந்து பறந்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற அந்த உத்தம தலைவர் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.